ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு jeevethaas Agam. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவே ஹெல்த்தியான உளுத்தங்கஞ்சி தாங்க எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். இந்த கஞ்சி நம்ம டிஃபனாகவும் செஞ்சு சாப்பிட்லாம், இல்லை லஞ்சுக்கும் நம்ம செஞ்சுக்கலாம். இது கூடவே ஒரு அப்பளமோ இல்லைனா ஒரு துவையல் வச்சு இல்லை ஊறுகாய் வச்சு கூட சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கு சளி பிடிச்சிருக்கு இல்லைனா காய்ச்சல் அடிக்குதுன்னா நம்ம இந்த கஞ்சி சாப்பிட்லாம். ரொம்ப அந்த டயர்னஸ் இல்லாமல் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். வாங்க நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போது கஞ்சி செய்கிறதுக்காக நான் அரிசி எடுத்துருக்காங்க. நான் 1 கிளாஸ் அளவுக்கு புரோக்கன் ரைஸ் எடுத்துருக்கேங்க. நீங்கள் முழு அரிசி எடுத்திங்கன்னா நம்ம மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் பாதியாக உடச்சி வச்சுக்கலாம். இது நம்ம கஞ்சி வைக்கிறதுக்காக இவ்வளோ அரிசிங்க. இப்போது அதே கிளாஸ் அளவுக்கு நான் உளுந்து எடுத்துருக்கேங்க. நான் வெள்ளை உளுந்தாங்க எடுத்துருக்கேன். நம்ம கருப்பு உளுந்து எடுத்துக்கலாம். நான் 1 கப் அளவுக்கு தேங்காய் திரும்ப துருவி வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம உளுந்தை வறுத்துக்க போகிறோம். நம்ம மீடியமான ஃப்ளேமில் வச்சு நம்ம வறுத்துக்கலாம். கொஞ்சம் அந்த லைட்டாக அந்த கலர் மாதிரி நம்ம நல்லா வாசம் வரும், அந்தளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப கருகிட வேண்டாம். நம்ம அதுக்கு மீடியமான ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கலாம். கொஞ்சம் நல்லா செவந்து வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நல்லா உளுந்தையும் நம்ம வறுத்தாச்சு. இப்போது நம்ம நல்லா அரிசியோட உளுந்து சேர்த்து நல்லா கழுவி வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கழுவி வாஷ் பண்ணி எடுத்தாச்சுங்க. நான் இப்போ குக்கரில் தாங்க வைக்க போகிறேன், அதனால் குக்கரில் நம்ம சேர்த்துக்கலாம். அரிசியும் உளுந்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். நான் இது கூடவே நான் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துருக்கேங்க. இது கூடவே நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு பூண்டு நிறைய சேர்த்துருக்கேன். இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம பூண்டு சேர்த்து வைக்கிறதுனால ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நான் 1.5 கிளாஸ் அளவுக்கு எனக்கு அரிசி உளுந்துருந்ததுனால நான் ஒரு 8 கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேங்க. நம்ம கஞ்சினால நம்ம அதிகமாகவே தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம ஸ்டவ்வில் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். நல்லா கொதி வந்துருச்சுங்க. இப்போ நம்ம மூடி போட்டுக்கலாம். இப்போது நம்ம குக்கருக்கு மூடி போட்டாச்சுங்க. வெயிட் போட்டுட்டு ஒரு லோ ஃப்ளேம்லேயே ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் போல் விட்டுடலாம். இது மாதிரி பண்ணோன்னா நமக்கு விசில் கணக்கெலாம் எதுவும் வேண்டாம். விசில்னால் ஒரு 5 விசில் போல் வச்சுக்கலாம். பாருங்கள், நான் ஒரு 25 நிமிஷம் பிறகு நம்ம எடுத்துருக்கேங்க. நல்லா வெந்து வந்துருச்சு. பூண்டு எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம கரண்டியாலே நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டோம்னாலே அந்த பூண்டெல்லாம் நல்லா மசிச்சிடும். இதே மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம இது கூடவே நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்க போகிறோம். நமக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் சாதா தண்ணி தாங்க சேர்த்துருக்கேன். நம்ம கொஞ்சம் சுடுதண்ணி வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம உடனே சாப்பிட்றதுனால நம்ம சாதா தண்ணியை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா தண்ணியெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சுங்க. அவ்வளோதாங்க, நமக்கு ரொம்பவே டேஸ்டியான கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. நம்ம இது கூட நான் ஒரு தேங்காய் துவையல் இல்லைனா பருப்பு துவையல் இல்லைனா ஊறுகாய் கூட வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது போல் நீங்களும் கஞ்சி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.